உங்களுக்கு ஒரு ஏடிஎம் 10 to 18 வயசுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிட்டுன்னா அங்கே ஒரு நம்பர் இங்கே வச்சுருக்காங்க. 18001234 ஒரு நம்பர் இருக்குது. அங்கே ஃபோன் பண்ணி முதல்ல ஃபோன் பண்ணி அந்த கார்டை நீங்கள் பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணி முடிச்சுட்டோம் திருப்பி அவங்ககிட்டயே சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வெரிஃபை பண்ணுறோம். அவங்கள ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. எப்போ கார்டு தொலைஞ்சி போனாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு, நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஒருவேளை உங்களுக்கு இன்னொருத்தவங்க கார்டு கிடச்சின்னா என்ன செய்யணும், அந்த கார்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டேட் பேங்க் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட் பேங்க் எடுத்து வந்து மேனேஜர்கிட்டையோ இல்லை இங்கே இருக்க ஊழியர் யாருன்னா ஒரு ஸ்டாஃப்கிட்டையோ வந்து கொடுக்கணும். சரியாம்மா? ஓகே. அது இப்போ வந்து பேங்க்ல வந்து இவ்வளோதான் வந்து நம்ம வந்து காசு வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் காசு வந்து 18 வயசு கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு யாருன்னா அப்பா அம்மா யாருன்னா காசு தருவாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ 18 வயசுக்கு மேலே போயிட்டோம்னா நமக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சத்துக்கு கீழே தான் உங்களுக்கு காசு போட முடியும். 10 லட்சத்துக்கு மேலே போயிருந்தீங்கன்னா வருமான வரியில் போயிருந்தீங்க. சரிங்களா? அதனால் 10 லட்சத்துக்கு மேலே போகும்போது அந்த வருமான வரி கட்டிட்டு காசு போடலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா அந்த வருமான வரியும் கட்டணும். நம்ம 10 ரூபா போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 ரூபா வருமான வரி இருக்கும். அதை நம்ம கட்டணும், கண்டிப்பாக கட்டணும். அதனால் காசு நீங்கள் வேலைக்கு போய் போடுற காசுக்கு கரெக்டாக நம்ம வருமான வரி எடுத்துகிட்டு தான் காசு போடுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் அப்பா உங்களுக்கு காசு போடுறாரு செய்கிறாருன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே தான் போடணும். அதுக்கு மேலே போட்டாருன்னா அதுக்கு வருமான வரியோட பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் மேலே எவ்வளோ வேணால் போகலாம். வருஷத்துக்கு 2 வாட்டி நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. நீங்கள் ஸ்டேட் பேங்க் மட்டும் சொல்கிறேன். எல்லா பேங்கிங்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. மொத்தம் நம்ம ஸ்டேட் பேங்க் வந்து பேங்கிங்னு எடுத்திங்கன்னா அந்த ஸ்டேட் பேங்க் தனியாக ஒரு பாடி இருக்கும் எக்ஸாமுக்கு. அப்புறமா அந்த கனரா பேங்க், யூனியன் பேங்க் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்குது. மொத்தம் 11 பேங்க் வந்து பஞ்சாப் பேங்க் தான் இருக்குது. அவங்களுக்கு ஐபிபிஎஸ்னுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கின்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் கூட்டுறவு, ஆர்ஆர்பின்னு, ரீஜனல் ரூரல் பேங்க்னுவாங்க. நம்மகிட்ட இருக்குது தமிழ்நாடு கிராமின் பேங்க், பல்லவன் கிராமின், 2 இணைச்சு தான் ஆர்ஆர்பின்றாங்க. அது ஒரு 3 எக்ஸாம். அதுக்கப்புறம் ஆர்பிஐ, இதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஃபாதர் பேங்க்ன்றது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 4. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரிலாம் இவங்க நோட்டீஸ் 10 வருஷம் போடுவாங்க. உங்களுக்கு கிளர்க் ஆகிறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போன வாரம் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான வேகன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் 8000 வேகன்சி. அதில் நமக்கு 1400 வேகன்சி போட்டிருக்காங்க. அது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு முன்னாடி பிஓன்னு போடுவாங்க, ப்ரொவிஷனரி ஆஃபீஸர்னு ஒன்று போடுவாங்க, ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இந்த 2 பரிசை கிளர்க் ஆகணும், கிளர்க்கு தனியாக படித்தா, ப்ரொவிஷனரி ஆஃபீஸ்னா அவங்களுக்கு தனியாக ஆஃபீஸர் ஆகும். இதை நீங்கள் வந்து எழுதி படிக்கலாம். இல்லை எனக்கு ஆஃபீஸர் ஆக முடியல கூட நீங்கள் கிளர்க் ஆகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆஃபீஸ் எக்ஸாம் ஆஃபீஸர் ஆகிடும். சார் இப்போ வந்து நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா நமக்கு என்னென்ன சார் தேவை? ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. 10 வயசு கீழே இருக்கும் போது இன்னொன்று ஆதார் கார்டு, உங்கள் கூட உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அவங்களோட ஆதார் கார்டு. பேன் கார்டு இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மைனர்லேயே பேன் கார்டு எடுத்துக்கலாம். இது தேவைன்னா எடுத்துக்கோங்க. அப்படி பேன் கார்டு இல்லைன்னா அப்பாவும் அம்மாவும் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி என்னோட மதர் பொண்ணுக்கு நான் டிக்ளரேஷன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பணம் அதிகமாக போட போது அதுக்கு கேட்பாங்க. அது ஆதார் கார்டு. இப்போ நீங்கள் 10 வயசு கீழே இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 10 வயசு கீழே இருக்கீங்களா எல்லாருமே? இதில் 10 வயசு மேலே உங்களுக்கு சுகன்யா சம்ருத்தின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியல கூட வீட்டில் போய் சொல்லுங்கள். சரியா? சுகன்யா சம்ருத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, அதாவது வட்டி அதிகமாக கொடுப்பாங்க. அது 21 வயசு வரையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 10 வயசு கீழே அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அம்மாவோட ஆதாரோ இல்லை அப்பாவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா நாங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சார் இப்போ வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க சார்.